இன்னைக்கு நெறைய பெண்களுக்கு 30, 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முகத்துல சின்ன சின்ன டார்க் ஸ்பாட் வர ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் அது விட்டீங்கன்னா, மெதுவா கருந்திட்டா மாறி, கண்ணை சுற்றி, மூக்கு பகுதி, கன்னத்துல இந்த மாரிலாம் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதிகமான சன் எக்ஸ்போஷர், கிச்சன் ஹீட்டு, பாடி ஹீட்டு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, சரியான ஸ்கின் கேர் இல்லாம இருக்கிறது. ஆனா கவலை விடுங்க. நேச்சுரலான ஒரு ஸ்கின் கேரை யூஸ் பண்ணுனீங்கன்னா, மெதுவாவே நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் 100% இயற்கையான முறையில தயாரிக்கக்கூடிய ஜோஸ் ஆர்கானிக்ல ஒரு ஸ்கின் கேர் காம்போவா குடுக்குறோம். நெறைய பேரு ட்ரை பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ற மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வாரத்துல 3 தடவ ஜோஸ் ஆர்கானிக் பீட்ரூட் ஃபேஸ் பேக்க ட்ரை பண்ணுங்க. இதுல பீட்ரூட், அதிமதுரம், மஞ்சிஸ்தா, உளுந்து, ரெட் லென்டில் இந்த மாரி நெறைய மூலிகைகள்லாம் சேர்த்து தயாரிச்சிருக்கோம். இந்த பவுடர்லேருந்து 1/2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமா காய்ச்சாத பாலோட மிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி முகத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இத அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு முகத்த வந்து வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முகத்த நல்லா தொடச்சிடுங்க. அடுத்ததா ஜோஸ் ஆர்கானிக் குங்குமாதி ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த குங்குமாதி ஆயில் குங்குமப்பூ, அதிமதுரம், மஞ்சிஸ்தா, துளசி இலைகள், தாமரைப்பூ, ஆட்டுப்பால் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் சேர்த்து ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டது. ஒரு 3ல இருந்து 4 சொட்டு போல எடுத்துட்டு முகத்துல அப்ளை பண்ணிட்டு முகத்தை நல்லா தட்டி கொடுங்க. கையால ஜஸ்ட் டேப் பண்ணி விடும்போது முகத்துல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால முகம் வந்து நேச்சுரலாவே நல்லா க்ளோவா மாற ஆரம்பிக்கும். அப்படியே விட்டுட்டு நைட்ல படுக்க போயிடுங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்ததா ஜோஸ் ஆர்கானிக் ஆன்டி ஆக்னி பேக் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு முகம் முழுவதுமே அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை வாஷ் பண்ணீங்கன்னா அந்த ஆக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பீட்ரூட் ஃபேஸ் பேக் போடுற அன்னைக்கு ஆன்டி ஆக்னி பேக் போட வேணாம். இதுவும் வாரத்தில் 2 முறை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி வச்சும் குடிங்க. விட்டமின் சி ஃபுட்டு நிறைய எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நெல்லிக்காய், எலுமிச்சப்பழ ஜூஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கன்சிஸ்டன்ஸாக பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் 2 மாதம் தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல உங்களுடைய ஸ்கின் நேச்சுரலாக நல்லா க்ளோவாக மாற ஆரம்பிக்கும். பயன்படுத்திட்டு உங்களுடைய ரிவ்யூ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, விமென்ஸ் டே ஆஃபர் போயிட்டு இருக்கு. மார்ச் 13 வரைக்கும் தான் இருக்கும். நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பர்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.